விசுவாச பாதை என்பது தனித்து போக வேண்டிய ஒரு பாதை. மரண பயம் சூழ்ந்திருந்தா கூட பயப்படாம தனித்து போகிற ஒரு பாதை தான் விசுவாச பயணம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஈசாக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? மரண இருள் சூழ்ந்திருக்கிறது, கையில கத்திய பார்க்கிறான், ஆனாலும் தைரியமே எப்படி போனான் தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. எங்க அப்பாவுடைய சரீரம் செத்து போனது, எங்க அம்மாவுடைய சரீரம் செத்து போனது. அவங்களுடைய மரித்த அல்லது செயலற்ற அவருடைய கர்ப்பத்துல நான் பிறக்க பண்ணின எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவர் இந்த ஜீவனை மனிதன் கொடுக்கக்கூடிய தீங்கிலிருந்து கூட காப்பாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். தனியாக செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? கூட்டத்தோடு செல்வதில் சந்தோஷம் காண போறீங்களா? தேவனோடு தனித்து சென்று விசுவாசித்து, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உண்மையே நம்பி நான் போறேன், நான் போகிற பாதை எனக்கு ஒரு எல்லை நீங்க வச்சிருந்தீங்க. இவ்வளோ நேரம் நான் பராமரிக்கப்பட்டேன், நான் போஷிக்கப்பட்டேன், நான் பாதுகாக்கப்பட்டேன், என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ தனியாக போக சொல்றீங்க. இந்த பாதையில் யாருமே என் கூட இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அழைத்த தேவன் நீர் கூட வர்றீங்கப்பா. நீங்க என்ன நடத்துவீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. என்னுடைய தேவைகள், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க பராமரித்து பார்த்து கொள்ள நீர் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? அந்த இயேசுவோடு நான் தனியா போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், தனியா போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஒருவேளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எதுக்கு நீ தனியா போனோம், எவ்வளவு நாள் நீ தனியா இருப்ப? நீங்க சொல்லுவீங்க, ஐம் கோயிங் பட் ஐல் கம் பேக் வித் a testimony. நான் தனியா போகிறது மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியல, நான் திரும்பி வரும்போது சாட்சியோடு வருவேன். எனக்காக தேவன் யாவையும் செய்து முடித்தார் என்று நான் திரும்ப நிச்சயமாய் சொல்லுவேன். இயேசுவோடு நான் தனியா இருந்தாலும் நான் நிறைவாக இருப்பேன். விசுவாச பாதைனா என்ன தெரியுமா? உடன் யாரும் இல்லாமல் போனாலும் தேவனோடு தனித்து துணிந்து நடக்கிற பாதை தான் விசுவாச பாதை. துணை யாரும் இல்லாவிட்டாலும் கர்த்தரனோடு இருக்கிறார் அப்படி தைரியத்தோடு நடக்க ஆயத்தமா, அதுதான் விசுவாச பயணம். கூட்டமா கும்பலா போறதில்லை, யாரும் இல்லை, யாரும் வரமாட்டேன்றாங்க, யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. சில வேளை கர்த்தர் சொல்வார், சிலரை நிறுத்து, இதற்கு மேல அவங்களோட வரக்கூடாது, இனி என்ன மாத்திரம் நானே உனக்காக எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உன்னை எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறேன், நான் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு போதுமானவர், எல்லாவற்றையும் எப்பொழுதும் எல்லா இடங்களையும் நடத்த வல்லவர். உம்மோடு நான் தனித்து நடக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, நான் நடக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, நான் நடக்க ஆயத்தமா இருக்கிறேன். என்ன நீங்க பாதுகாப்பீங்க, என்ன நீங்க பராமரிப்பீங்க, என்ன போஷிப்பீங்க, என்ன நடத்துவீங்க, என்ன உயர்த்துவீங்க, என்னை திரும்ப கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்கப்பா. நம்மகிட்ட ஆண்டவரை சேவிப்பதற்கு, ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரியப்படுவார் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலத்தின் கொழுப்பும் எனக்கு வேண்டாம், உன் ஆடும் வேண்டாம், உன் மாடும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ தனியாவா, இதெல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன். பட் பலி செலுத்த விசுவாச பாதையில கால் எடுத்து வைக்கிறவங்களை இயன்றதை கொண்டு கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுகிறவர் அல்ல. என்கிட்ட இருக்கிறது, நான் சேர்த்தது, சம்பாதித்தது, இதையெல்லாம் நான் சார்ந்து கொண்டு நான் போய் நடந்து போறது விசுவாச பயணம் இல்லை. நான் சம்பாதிச்சது, சேர்த்தது எல்லாத்தையும் வச்சுட்டு போறேன், எதையுமே நான் கையில் எடுத்துட்டு போல. எடுத்துட்டு போக முடியும், ஆனா கொண்டு போல. நீ சம்பாதிச்சது, சேர்த்தது, நீ பெற்றது, நீ படிச்சது, நீ வாழ்க்கையில சாதிச்சது, இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பலன் நான் தான் தந்தேன். பட் இதெல்லாம் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பார்த்து நீ என் பின்னாடி வந்துடாத, இதெல்லாம் விட்டுட்டு கூட வர்றதுக்கு நீ ரெடியாயிரு. அதான் விசுவாசம். ஒரு பிளைண்ட் ஃபெய்த். கர்த்தர் என்ன நடத்துவார். நான் வெறுங்கையா போனா கூட நான் திரும்ப வரும்போது வெட்கத்தோடு வரமாட்டேன் அப்படின்னு விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். என்னை வெட்கப்படுத்த மாட்டார். நாங்கள் ஆராதனையை கேன்சல் பண்ணலாம் வரமாட்டோம், கர்த்தரை ஆராய்ச்சிட்டு தான் வருவோம். பிகாஸ் காட் இஸ் இனஃப். நான் பார்க்காத இடம், அறியாத இடம், எனக்கு தெரியாத இடத்துக்கு நான் ஏறுறேன். அங்கே எந்த ரிசர்வேஷன் நான் பண்ணல, எந்த புக்கிங்கும் பண்ணல, எந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணல. ஆனால் எனக்காக எனக்கு முன்னால் போய் ஒருத்தர் ஆயத்தம் பண்ணுறதுக்கு தூதன் அனுப்புறாரு, நான் விசுவாசிக்கிறேன். He will do it for me. அது ஏன் வழியில் இல்லை, அவருடைய வழியிலேயே கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஈசாக்கு கேட்டாரு, அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி எங்க? அவர் உன்னை புரியாம போயிட்டாரு. கர்த்தர் உன் கையில் இருக்கிறத ஆண்டவர் கேட்கல, உன்னதான் கேட்கிறாரு.
உன்னை நீ கொடுத்துட்டா உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார். பேசிக் நெசசிட்டி நாம ஆடை பார்த்துட்டு இருக்கோம், ஆடுதான் தேவைன்னு. அது இல்லப்பா, பலியில் அவர் பிரியப்படலை, காணிக்கைகள் அவர் பிரியப்படலை, நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அதுதான் அவருக்கு வேணும். இன்னைக்கு நிறைய வழியில் நம்ம எங்கே வழி விழுவி போயிடுறோம்னா, காட் இஸ் வாண்டிங் மை ஷீப், காட் இஸ் வாண்டிங் மை குட்ஸ், காட் இஸ் வாண்டிங் மை சேவிங்ஸ், காட் இஸ் வாண்டிங் மை மணி. அதை நான் கொடுத்துட்றேன். பணத்தை கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கோம், பொருளை கொடுக்க ரெடியாக இருக்கோம், ஆடுகளை கொடுக்க ரெடியாக இருக்கோம், பலிகளை செலுத்த நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டு இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, நொறுங்குண்ட இருதயத்தோட நீ வா, அதுதான் எனக்கு பிரியம். நீ பலிபீடத்துக்கு வராம உன் பலி செலுத்தும் பொருள் எனக்கு தேவையே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த பலி மிருகம் இருந்திருந்தா, கூடவே வந்திருந்தா, ஈசாக்கு மேல போக வேண்டிய அவசியமே இல்லைங்க, அவன் வீட்டில் இருந்திருக்கலாம். ஈசாக்கு அங்க போன அவசியம் இல்லை. 2 வேலைக்காரர் இருக்கான், அவன் கூட பலி செலுத்திடுவான். அவர் தெரிந்து கொண்ட ஈசாக்கை குறித்து தெய்வ திட்டம் இருந்தது. வேலைக்காரனை கொண்டு செய்யறதுக்காக கர்த்தர் திட்டம் பண்ணல. தன் வாக்குத்தத்தம் பண்ணின தெரிந்து கொண்ட ஒரு மகனை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அதனால அவன் கையில பலியை கொடுக்கல, நீதான் பலி. உன்னை நீ பலிபீடத்துல கட்டுவதற்கு நீ இடம் கொடுத்துட்டா உன் கண்கள் தேவனுடைய மகிமையை காணும். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கீங்க, உனக்கு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இது இல்ல என்கிட்ட இல்ல, எங்க அதுன்னு கேள்வி கேட்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த கேள்வி ரொம்ப நேரம் நீ கேட்க மாட்டேன். எப்போன்னு சொன்னா, பலிபீடத்துல உனக்கு கட்டுறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டா போதும், அது எங்க நீ கேட்க வேண்டியதில்லை, நானே சொல்லுவேன் அது எங்க இருக்குன்னு சொல்லி. I will tell you where it is. I will show you where it is. இன்னைக்கு உன்னை நீ பலிபீடத்தில் வைக்காமல் விசுவாச பாதையிலே முன்னேறுவது என்பது முடியாத காரியம். I surrender myself as a pleasing sacrifice to the Lord. என்னையே, என்னுடைய சரீரத்தையே ஜீவ பலியாக தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு நான் என்ன சப்மிட் பண்றேன்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் சொல்லலாம், எனக்கு இது இல்லை, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இன்னும் வரல, இது நடக்கல, ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றார், எங்க இருக்குது நான் பார்க்கணும். உன் கண்கள் காணும். எப்ப தெரியுமா? உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது. நீ மலையின் மேல் ஏறி உன்னை நீ அர்ப்பணிக்க நீ எழுந்து செல்வாயானால், நீ அறியாத விதத்தில் உனக்காக ஒரு கடாவை தேவன் அங்கே கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். You don't have to bother about carrying it. அதை நீ சுமந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, தானாய் வந்து அது சேரும். ஆனால் நீ உன்னையே அர்ப்பணித்தால் அதை நீ காண்பாய். இன்னைக்கு நிறைய பேர், என்கிட்ட இல்லை அதனால நான் மேலே ஏறல, என்கிட்ட இல்லை அதனால கர்த்தரை நான் நெருங்கல, அது இல்லை நான் கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றார், முதல்ல நீ கீழ்ப்படி, உன்னை அர்ப்பணி, என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ முதல்ல மலையில ஏறு, நீ உன்னை அர்ப்பணி. உன் கையையும் காலையும் கட்டி பலிபீடத்தில் வைக்கும் போது என் சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், உன்னை அர்ப்பணி, அப்போ என் மகிமை நீ பார்ப்பாய். நம்மை நாம அர்ப்பணிக்காம தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கவே முடியாது. நம்மளை நம்ம சரண்டர் பண்ணணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். இரண்டா கர்த்தர் கூட்டு போறது ஆட்டுக்காக இல்லை, உனக்காக தான். உனக்காக உன்னை உயர்த்தும்படி, உன்னை அதிசயங்களை காண பண்ணும்படி, உன்னை சோதிக்கும்படி கர்த்தர் கொண்டு போறாரு. ஆண்டவரே, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் என்ன செய்யணும்? ஐ கமிட் மை செல்ஃப் லார்ட், என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை பலிபீடத்தில் நம்மை படைக்கும் போது உன் கண்களால் நீ தேவனுடைய மகிமை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. என்னுடைய வைகளை நீர் தேடல, என்னை தான் தேடுறீங்க. நான் வெறுங்கையா வந்தாலும் உமக்கு நான் முழுவதுமாய் என் உள்ளம் முழுவதும் அர்ப்பணித்து வருவேன். ஆனால் அது உம்முடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கும். ஆண்டவரே, நான் முழு கையோட 10 மிருகங்களை சுமந்துட்டு வந்து என்ன வைக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லைன்னா அந்த பலிகள் தேவனுக்கு பிரியம் இல்லை. என்ன படைக்கணும், என்ன கட்டணும், என்ன அந்த விறகுகள் மேல் கிடத்தணும், என் மேல கத்தி உயர்த்தப்படணும், நான் என்னை அர்ப்பணிக்க ரெடி ஆகணும். என்னை ஒப்பு கொடுக்கும் போது அப்போ கர்த்தர் எனக்காக என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்று காணும்படி கர்த்தர் என் கண்களை திறப்பார். இன்றைக்கு உங்க விசுவாச பயணத்துல நிறைய பேர் பாதியில நின்றுட்டீங்க, மலையில ஏற மாட்டேங்கிறீங்க. நீங்க கர்த்தரோட நடக்கிறதுல ஒரு பாஸ் வைக்கிறீங்க. நீங்க நிறைய பேர், எனக்கு இதுக்கு மேல நான் வந்து சர்ச்சுக்கு வர மாட்டேன், இதுக்கு மேல நான் பைபிள் படிக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் ஜெபிக்க மாட்டேன், இதுக்கு மேல துதிக்க மாட்டேன், இதுக்கு மேல கர்த்தரை தேட மாட்டேன், இதுக்கு மேல நான் கர்த்தரை பின்பற்ற மாட்டேன் நிக்கிறீங்க. ஏன் நின்னுட்டீங்க தெரியுமா?
எல்லாரும் பலி வச்சிருக்காங்க, என் கை தான் வெறுமையா இருக்கு. என்ன என் கை இவ்வளோ ஆண்டவர் இவ்வளோ வெறுமையா வச்சிருக்கிறார்? நம்மகிட்ட இல்லாததுனாலயா? இவ்வளோ இருக்கு, அதை கொண்டு வராம போயிட்டோம். இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சது, அதை பயன்படுத்தாம போயிட்டோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பழி சொல்லிட்டே இருக்கும். எனக்கு இல்லையே இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, நீ அதை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு குறித்திருக்கிறதை நானே நிறைவேற்றுவேன். நிறைவேற்ற வேண்டியதை நானே தன்னந்தனியா நிறைவேற்றி முடிப்பேன். ஆனா நீ பலியை கொண்டு வர வேணாம், உன்னையே பலி ஆக்கிட்டா போதும். உன்னை நீ படைச்சு பாரு, கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு பாரு, கர்த்தரை தேடி பாரு, கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. தேவன் எவ்வளோ பெரிய மகிமை உன் வாழ்க்கையில காண செய்கிறார் பாருங்க. ஆச்சரியமா இருக்கும் அது. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவனோடு பேசுறாரு. நீ ஏதோ ஒரு நன்மைக்காக காத்து கொண்டது இல்லை 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 என்று அழுது கொண்டிருக்கிறாய். உன் விசுவாசத்தில் தோய்வு வந்து விட்டது. ஏன் இது எனக்கு இன்னும் கிடைக்கல, ஏன் இது வரல, ஏன் இது நடக்கல? கர்த்தர் சொல்றாரு, நீ இப்போ ஆட்ட பார்க்காத, நீ பலியை பார்க்காத, உன்னை பத்திரமா கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடு. உன்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடு, எனக்கு அர்ப்பணித்து விடு, என்னிடத்துல படைத்து விடு. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய நோக்கங்கள், உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்புக்கொடு. என்னுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக தாழ்மைப்பட நீ உன்னை அர்ப்பணி. உன் சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இந்த உலகத்தின் வேஷத்தை தரிக்காதே, இந்த உலகத்தின் பின்னால போகாத. எனக்காக நீ தன்னந்தனியாக வந்து உன்னையே பலிபீடத்தில் அர்ப்பணிக்க கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் நீ ஒப்புக்கொடு. அப்போ உன் கண்களை திறக்கும் போது நீ சுமந்து வராத, உனக்காக முன்பாகவே ஆயத்தம் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்டை முள்ளுகளில் சிக்கியிருக்க நீ காண்பாய். What a beautiful way God revealed His wonder. என்றைக்கு ஈசாக்கு தன்னை அர்ப்பணிக்க கண்காணாத ஒரு காரியத்திற்கு விசுவாசத்தோட கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசித்தவன் போனானோ, இவன் சுமந்து கொண்டு வராத ஒரு ஆடு தப்பித்து கூட ஓட முடியாதபடி ஆண்டவர் லாக் போட்டு வச்சிருந்தார் அந்த ஆட்டை. That means what is yours will be yours. உனக்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் உனக்கு தருவார். It will not go to anybody else. நீ பயப்பட வேண்டாம். என்ன செலக்ட் பண்ணாம வேற யாராவது செலக்ட் பண்ணிடுவாங்களோ, எனக்கு கிடைக்க வேண்டியது வேற யாருக்கா கொடுத்துருவாங்களோ, பயப்பட வேண்டாம். உனக்கென்று தேவன் குறித்ததை உனக்காக செய்து முடிப்பா. அது தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சா கூட ஓடாது. அது என்ன கர்த்தர் கட்டிட்டு வராது, அது சிக்கிடும். ஏன் தெரியுமா? உன்னை நீ பலியாய் ஒப்பு கொடுத்தது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த ஆயிரமான ஆட்டை கொண்டு வர்றேன், எனக்கு கொடுத்த மாடுகளை கொண்டு வர்றேன், எனக்கு கொண்டு வந்த பணத்தை நான் காணிக்கையா கொண்டு வரேன். எப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ வரியா? நீ என்ன ஒப்பு கொடுக்குறியா? உன்னை எனக்கு ஒப்பு கொடுக்குறியா? நீ சப்மிட் பண்ணிப்பாரு. உனக்கு தேவையான ஆட்டை நான் கொடுக்குறேன். நீ ஒன்றும் தர வேணாம். நானே என் பர்வதத்தில் நானே பார்த்து கொள்ளுவேன். எனக்கு நீ உதவி செய்ய வேண்டாம், நான் உனக்கு உதவி செய்வேன். எனக்கு நீ சகாயம் பண்ண வேணாம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ எனக்கு கொடுக்கறத விட நானே உனக்கு உச்சிதமானதை கொடுப்பேன், நியமித்தவைகளை கொடுப்பேன். எப்போ தெரியுமா? when you learn to walk in faith and say, Lord, I'm willing to walk without the basics in my hand. என் கையிலே அடிப்படைகள் கூட இல்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு நான் நடக்கிறதுக்கு நான் ஆயத்தம் ஆயிட்டேன் அப்படின்னா, என்னையே படைக்க நான் ஆயத்தம் ஆயிட்டேன் அப்படின்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்.